வருஷம்? சும்மா சொல்லு. தெரியாது. தெரியாது. சூப்பர். என்ன பண்ண போற இப்ப? பாட்டு பாட போறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, நான் ஆடவா, நீ பாடுறியா? ஓகே, ரெடி. அக்ஷயாக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்தாங்க மைக். அனைவருக்கும் நன்றி. பால்சாமி மாதிரி இருக்கு. நீங்க தான மாட்டீங்க. மைக் வச்சுக்கோ. நீ பாட வரலையா? அம்மா அப்ப பாடு. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். இப்ப பாடு. பாட்டு படி. ஐந்து அரட்டனை யானை முக தலை இந்தி நிறம் பிறை போலுமேயிற்றனை நந்தி மகன் தலை ஞான கொலேந்தினே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அவ்வளோதானா? அடுத்த பாடல். புளிய கோல் வெப்பொலித்த புகழிய கோ கலர் போற்றி ஆலி விசை கல் மிதப்பில் அணைந்த பீரான் நடை போற்றி வாலி திரே நாவலோர் வன் தொண்ட பதம் போற்றி ஊழிமலி திரேவாத ஊரல் திரேத்தால் போற்றி தோடுடைய செவியன் விடையேறியோ துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் நிவனன்று. நன்றி. அது சூப்பர். வாங்க, இங்க வாங்க. நம்ம குடும்பத்தின் சார்பாக அக்ஷயாக்காக தேங்க்யூ. ஓகே, ஹாய். உங்க பேர் என்னம்மா? அல்ஹீனா. அழகா இருக்கே, டால் மாதிரியே. ஆமாவா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? யூகேஜி. அடுத்து என்ன ஸ்டாண்டர்ட் போவீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். வெரி குட். எங்க ஊர்ல எல்லாம் யூகேஜி முடிச்சு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போவோம். நாங்கெல்லாம் அப்படித்தான் படிப்போம். என்னம்மா, கரெக்ட் தானே? சூப்பர். என்ன பண்ண போற? பாட போறியா? மைக் கொடுத்துருவா. ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீருக்கு ஒலக்குட்டாயா சும்மா நடக்கிறிய தவள கொட்டாயா மஜா பாயிருக்கு பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா சோஞ்சாமா படுத்து நீ ஓமடியில சாஞ்சி வாட்டாமா இருக்கு பாட்டு பாக்கெட்டு மூஞ்சி காஞ்ச மரவ போல நீ இருக்கிறிய காஞ்சி மனசு உசு நீய மீன போல ஆஞ்சி நன்றி. நல்லா ஒரு கைத்தல் கொடுத்துடலாம் பாப்பாக்காக. தேங்க்யூ. அப்படியே நில்லுங்க. ஓகே, உங்களை மாதிரியே ஒரு டால் அழகா அப்படியே நில்லுங்க. நீங்க சூப்பர்மா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? சரிந்தா. ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்க்காத, பயந்துருவேன். புடி, மைக் பிடிச்சுக்கோ. ரெடியா? ஸ்டார்ட். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வீரமங்கை வேல்நாச்சியார். நான் பறந்தோர் ராமாவூர்த்தி பறந்தேன். நான்கு முழங்கற்ற ஆங்கிலேய எட்டு
தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வாங்க, மெதுவா வாங்க. வெரி குட். மெதுவா. நம்முடைய நிகழ்ச்சிக்கு நம் அழைப்பினை ஏற்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் உயர் திரு டாக்டர் கா ஜோசப் ராஜன் எம்டி அவர்களையும் திருமதி வாணிராஜன் எம்எஸ்சி எம்பி அவர்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். அவர்களை மேடைக்கு வந்து எங்களது சங்கத்தின் சார்பில் மரியாதை செய்வதை ஏற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். எங்கள் சங்கத்தின் சேர்மன் அவர்களும் சங்கத்தின் தலைவர் அவர்களும் நவீன் அவர்களும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக எங்களை அழைத்து உங்களுடன் உங்கள் அன்பையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு அழைத்ததற்கு இந்த விழாக்குழுவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது டாக்டர்ஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்காதீங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் மை பேஷன். ஹாஸ்பிட்டல் இஸ் மை ப்ரொஃபஷன். ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் மை பேஷன். இன்னும் அது நிறையா ஜனங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு பண்பாடு சார்ந்த விஷயம்னு யாருக்கும் தெரியல. அது ஏன்னா வந்து தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தில் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இந்த விருந்தோம்பல்ங்கிறது வந்து வள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். அது இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி வந்து யூ ஆர் ஆல் அ பார்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. அந்த விருந்தோம்பலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த குறளை சொல்லி ரொம்ப போர் அடிக்க விரும்பலை உங்களுக்கு. அந்த விருந்தோம்பல் அதிகாரத்தில் முதல்ல சொல்லப்பட்டிருக்க விஷயமே வருவோரை முகமலர்ந்து ரிசீவ் பண்ணி விருந்தோம்பலுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு வள்ளுவர். வந்து விருந்தோம்பல் வந்து அதாவது நீங்கள் கடவுளுக்கு செய்யும் சமர்ப்பணத்துக்கு அளவுக்கு அதை ஹி இன்டகிரேட்ஸ் இட். விருந்தோம்பல் அவர்களை அழித்து அவர்கள் முகம் கோணாமல் அவர்களை உபசரித்தீர்கள் என்றால், வருவோரை வந்தோரை வருவோரை எல்லாரும் உபசரித்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் திருமகள் நடன் புரிவாள் திருமகள் வாழ்வாள் என்கிறார்கள். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிறவி பயனே வந்து யூ ஹாவ் டு பி ஹாஸ்பிட்டல். விருந்தோம்பல்ங்கிறது உங்களுக்கும் உங்களுடைய சார்ந்த உறவினர்களுக்கல்ல, யாரோ ஒருவர் உங்களை தேடி வருபவர்கள். அது டெக்கரேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், அந்த விழாவை அலங்கரிப்பதற்காக இருக்கலாம். அவர்களை நீங்கள் சிறப்பாக விருந்தோம்பல் செய்து இருந்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் திருமகள் இருப்பாள்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. 3 விஷயங்கள் அழகாக சொல்கிறார். இது ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்று, விருந்தோம்பல் செய்யாதவர்கள் வந்து எவ்வளவு பொருள் சேர்த்து அதை அனுபவித்ததற்கான வாய்ப்புகளே இருக்காதுங்கிறாரு. ஒன்லி திங் தே ஹேவ் டு கிவ் இட் டு அதர்ஸ். ஸோ அதுதான் இந்த விருந்தோம்பல். ஸோ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாரில் வந்து டெக்கரேஷனுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற பெரிய மேஜர் டெக்கரேட்டர்ஸ் மட்டும் இல்லை, மைனர் டெக்கரேட்டர்ஸ் எங்களுக்கு நிறைய பேர் ரொம்ப பழக்கம். அந்த காலத்தில் டெக்கரேஷன்னா என்னன்னே தெரியாத காலத்தில் சார்ல்ஸ் தான் ஃபஸ்ட்டு, சாமியானா சார்ல்ஸ் தான் அவரை தெரியும் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் இவ்வளவு நாள் வரைக்கும் எங்களுக்கு வந்து மகிமைன்னு தான் தெரியும். அவர் பேரை நான் இன்றைக்கி பத்திரிகையில் பார்த்தேன், முத்துராஜா என்பது அவர் பேர் என்றார். ஏன்னா எல்லாருக்கும் வந்து இந்த மாவட்டத்தில் இல்லை, மற்ற இடங்களிலுமே அவருக்கு மகிமைன்னு தான் தெரியும். அது மாதிரி கொட்டகை முருகன்னா ராமேஸ்வரத்தில் தெரியாதவர்கள் இருக்காது. ஏன், இப்போ நாங்கள் ஒரு பெரிய விழா ஒன்று இந்த கல்லூரி இதே வளாகத்தில் நடத்தினோம். அப்போ தான் நாங்கள் சொன்னோம், நாங்கள் திருச்சியிலேருந்து கொண்டு வர போகிறோம், நாங்கள் மதுரையிலேருந்து கொண்டு வரணும். நாங்கள் அப்போ தான் என்னுடைய நண்பர் முரளி, பிஜேபி முரளி சொன்னார், சார் அங்கே இருந்தெல்லாம் எதுக்கு நீங்கள் கொண்டு வரணும், முருகன் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னார். இந்த விழா மிகச்சிறப்பாக இருந்தது, இதே வளாகத்தில் தான். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து திஸ் இஸ் அ ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார். உங்களுக்கு நிறைய வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாவட்டம் தான் வந்து தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் மாறுதல்களையும் உண்டாக்க போகிற மாவட்டம் இது. இதனுடைய வளர்ச்சி வந்து இந்த பிரம்மாண்டமாக இருக்க போகுது.
ஏன் எல்லாரும் ஹாஸ்பிட்டாலிட்டி டிவிஷனில் இந்த டெக்கரேஷன்ஸ்க்குலாம் ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா இது உங்களுடைய உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். இட் இஸ் வித் இது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வர்றீங்க, அந்த ஃபங்க்ஷன் கலர்ஃபுல்லாக இருக்கணும். யூ ஷுட் பி ஹாப்பி. உள்ளே நுழைஞ்ச உடனேமே அந்த ஃபஸ்ட்டு ஃபீலிங்கே வந்து யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி. அந்த ஆறாவை கொண்டு வருவது, அந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவது, அந்த சந்தோஷத்தை கொண்டு வருவது அந்த வடிவமைப்பு தான். அதனால தான் தோட்டாத்தரணி எல்லாம் பாப்புலராக இருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்க வேண்டிய ஆட்கள். குறுகிய வட்டத்திற்குள் போகாதீங்க. ஸோ இந்த டெக்கரேஷன் அப்படின்னு சொன்னால் இந்தியா தமிழ்நாட்டில் எங்கே பண்ணாலும் வந்து டெக்கரேஷன் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் போகணும், ராம்நாத் போகணுங்கிற அளவுக்கு உங்களுடைய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் இல்லை, உங்களுடைய ஆற்றல் இருக்கிறது. அதை நீங்கள் இன்னும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ராமநாதபுரத்துக்கு நாங்கள்லாம் இந்த காலத்தில் நாங்கள்லாம் ஆன் கம்பல்ஷன் வந்தோம். ஏன்னா எஸ்டுஎல் டிஸ்ட்ரிக்ட் வந்து விருதுநகர், நீங்கள் பழைய ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தானே சார் அப்படின்னு சொல்லி 1984 அப்படி தான் வந்தோம். வரும்போது ஒரு ஆட்டோ கூட கிடையாது, நல்ல பள்ளிகள் கிடையாது. பட் அப்படி வந்த ராமநாதபுரத்தில் வந்து இப்போ இருக்குள்ள மாற்றங்கள் வந்து ரொம்ப இமாலயமான மாற்றங்கள். வேற உங்களுக்கு பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் அவ்வளோ மாற்றங்கள் இல்லை, அவ்வளோ இல்லை. அது சார்ல்ஸ் தான் ஃபஸ்ட்டு வராரு, ஷாமியானா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ணுறோம். அடுத்து மகிமை வராரு. அது மாதிரி எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸோ ஏன் அதை திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, யூ ஷுட் பிகம் அ ஹப். இப்போ டெக்கரேஷன் அப்படின்னா வந்து டக்குன்னு ஞாபகம் வந்தோன்னா, இப்போ நான் சமையல் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜன் ஞாபகத்துக்கு வருது. சமையல்லாம் அந்த காலத்தில் நடராஜன் ஞாபகம் வரும், வெங்கடேஷ் பட் ஞாபகம் வரும். அது மாதிரி டெக்கரேஷன், ஒரு விழா அமைக்க வேண்டும், அந்த விழாவிற்கான சகலத்தையும் செய்ய வேண்டும்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் டெக்கரேட்டர்ஸ் நீங்கள் தான் ஞாபகத்துக்கு வரணும். அது சாத்தியம். ஏன்னா ஜேம்ஸ் அன்கோ நான் நெருங்கிய நண்பர், சின்ன வயசுலேருந்து நல்லா தெரியும். ஜேம்ஸ் அன்கோவுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். ஆனந்தம் ஜவுளி பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி சிறிய நிறுவனங்களாக வந்தவர்கள் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த மண்ணிலிருந்தே செய்கிறார்கள். அவங்க ஒன்றும் சென்னைக்கு போயோ மதுரைக்கு போயோ கோயம்புத்தூருக்கு போயோ பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்தலை. ஏன் அப்படின்னா திஸ் இஸ் மோர் கனெக்டட். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்கலி கனெக்டட், இட் இஸ் கனெக்டட் ஃபிசிக்கலி, யூ கேன் கனெக்ட் ஃபிசிக்கலி அண்ட் எக்கனாமிக் கனெக்டிவிட்டி. இது ஒன்று தான் வந்து இந்த ஒரே ஒரு மாவட்டத்தில் தான் உங்களுக்கு எந்த பக்கம் வேணாலும் போகலாம். ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு இருக்குது, நேஷ்னல் ஹைவே இருக்குது, 4-வே இருக்குது, ட்ரெயின் இருக்குது, ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர். இங்கேருந்து 120 கிலோமீட்டர்ஸ் டு 130 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. இந்த பக்கம் ட்ரிச்சி இருக்குது, எவ்வளோ ஏர்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பெரிய யூ ஆர் இன் அன் எக்கனாமிக் ஜோன். அண்ட் மோரோவர் இங்கே பெரிய டெவலப்மெண்ட் வரப்போகிறது. திஸ் இஸ் கோயிங் டு பி அ மிலிட்ரி காரிடர். இனிமேல் நீங்கள் இந்த ஈசிஆர்லாம் சொல்ல முடியாது. இட் இஸ் கோயிங் டு பி அ மிலிட்ரி காரிடர். ஸோ இதனுடைய பரிணாமம் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் பெரிய ஐஎஸ்ஆர்ஓ ஹப் வரப்போகுது சாயல்குடி பக்கத்தில். ஸோ இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுங்கிறத பார்த்துக்கோங்க. பட் இந்த வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு என்ன அப்படின்னா, யூ ஆர் கீப்பிங் தம், மக்களை சந்தோஷப்படுத்துகிறீர்கள், மனமகிழ்க்கிறீர்கள், நாட் பை அதர் மீன்ஸ். ஒரு பார்வை, ஒரு அந்த நோக்கிலே வந்து யூ ஃபீல் மோர். இப்போ நாங்கள் உள்ளே வர்றோம், வந்த உடனே அவர் மூட் கெட்ஸ் எலிவேட்டட். இதே இது வந்து ஒரு டல் லைட்லேயோ சும்மா கொஞ்சம் ஒரு 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 சின்ன சாங்ஸோ போட்டுட்டு இருந்தாங்கன்னா வி வில் நாட் பி ஸோ ஹாப்பி. அவர் மூட் கெட்ஸ் எலிவேட்டட். ஸோ நம்ம அடுத்து ஏதாவது வி ஹாவ் டு டூ சம்திங், இதில் நம்ம ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டும்னு. இன்னொன்று வந்து ஏன் இதுக்கு பணம் செலவு செய்வதற்கு மக்கள் தயங்க மாட்டார்கள். இட் இஸ் எ மெமரி இன் தேர் லைஃப் டைம். ஒரு இந்த டெக்கரேஷன் நடத்துகிறீங்க, நீங்கள் வர்றீங்க, ஒரு விழா இருக்குது, அவங்க டில் தேர் டெத்து சொல்லுவான், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன், அங்கே சாப்பாடு இப்படி இருந்தது, அந்த டெக்கரேஷன் அப்படி இருந்தது, மகிமை இப்படி பண்ணார், சார்ல்ஸ் இப்படி பண்ணார், முருகன் இப்படி பண்ணாருன்னு உங்களை காலம்பூரா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களை ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யூ ஹவ் எக்ஸீடட், ஒரு எக்ஸலன்ஸில் தான் இருக்கீங்க. ஸோ யூ நீட் மோர் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் யூ வில் பி ரெக்கக்னைஸ்டு. சொசைட்டி உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணோம். வந்த உடனே சொல்லுவாங்க, சார் டெக்கரேட்டர் வந்திருக்காரு. நான் அந்த காலத்தில் கொட்டகம் வந்திருக்காரு, கொட்டக முருகன் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நவ் த டெர்மினாலஜியே மாறிடுச்சு. நவ் யூ பிகம் அ டெக்கரேட்டர் அண்ட் யூ டெக்கரேட் த லைஃப்ஸ் ஆஃப் த பீப்புள். ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு வெட்டிங் பார்ட்டி, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷன் வில் ஹேவ் இட்ஸ் லைஃப். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெரிய ஒரு யூ கிவ் த லைஃப் ஃபார் தட் ஃபங்க்ஷன், யூ கிவ் த லைஃப் ஃபார் தட் பார்ட்டி. ஸோ அதனால் நீங்கள் உங்களை பற்றி ஒன்றும் பெருசாக வந்து நீங்கள் வந்து நாங்கள் கொட்டகை போடுறவங்க தானே டெக்கரேட் பண்ணுறவங்க நினைக்காதீங்க.
அதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். விருந்தோம்பல் என்பது தமிழருடைய பண்பாடு மட்டுமல்ல, பணம் பொருள் எவ்வளவு சேர்த்தாலும் நீங்கள் வந்தோரை உபசரித்து, வருவோரை உபசரித்து, வருகிறோரை யூ ஹேவ் டு வெயிட், அதுக்கெல்லாம் நீங்கள் இருந்து செய்தீர்கள் என்றால் எல்லா சுபிட்சமும் உங்களுக்கு வருங்கிறார். வள்ளுவருக்கு எப்படிங்க தெரியும் திருமகள் உங்கள் வீட்டில் வந்து குடியேறுவாள் என்று? ஸோ என்னுடைய வாழ்த்தை என்னென்னா, எல்லார் வீட்டிலையும் திருமகள் வருவார்கள். திருமகள்னால் பிளஸ்ஸிங் ஆஃப் வெல்த், பிகாஸ் யூ சர்வ் த பீப்புள், யூ மேக் தம் ஹாப்பி. கடவுள் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். யூ வில் கெட் ஆல் த வெல்த். கடைசியாக ஒரே ஒரு குறள், மோப்ப குழையும் அனிச்சம் நோக்க குழைவது போன்று. அது மாதிரி அனிச்சப்பு வந்து பார்த்தாலே வந்து இட் வில் ஜஸ்ட் வாடிடும். அது மாதிரி அந்த விருந்தினருடைய முகம் கோணாமல், அவங்க முகத்தை பார்த்தே யூ ஷுட் ஐடென்டிஃபை. சார் இது அவங்களுக்கு பிடிக்கல போல் இருக்குது, இது இப்படி பண்ணணும் போல் இருக்குது. ஸோ ஒரு டெக்கரேஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. அவர்கள் எவ்வளவு பொருளாதார வசதி இருந்தாலும் சரி, உங்கள் பட்ஜெட்டாக இவ்வளோக்கு நாங்கள் பண்ணுறோம், ஒரு பேக்கேஜ் பண்ணிடுறோம், ஒன்றும் வேண்டாங்க, நீங்கள் ஸ்டேஜை மட்டும் காட்டுங்க, நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து சிறப்பாக செஞ்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்ட்டிங்கன்னா 100% ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் ஓவர். ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி. மிக அற்புதமான நாளில் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐ டோல்ட் யூ, ஹாஸ்பிட்டாலிட்டினா உங்களை பார்க்குறதுல சந்தோஷம், உங்களோட உரையாடுவதில் சந்தோஷம், உங்கள் குடும்பத்தினரோடு இருப்பதில் சந்தோஷம். நீங்கள் உங்கள் வாழ்வில் சிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி எனக்கு வாய்ப்பளித்தவருக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக திருமதி வாணிராஜன் எம்எஸ்சி எம்பி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் உரையாற்றுவார்கள். வாய்ப்பளித்தவருக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததாக திருமதி வாணிராஜன் எம்எஸ்சி எம்பி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் உரையாற்றுவார்கள். இப்போ எப்பயுமே எங்கள் கூட வரவர் வந்து மகிமை டெக்கரேட்டர்ஸ், அவர் முத்துராஜா, அப்புறம் ராமேஸ்வரம் முருகன், எல்லாருமே எங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவர் மகிமை டெக்கரேட்டர்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். அவருக்கு நல்லா தெரியும் எங்களோட டேஸ்ட் என்ன. டாக்டர் சொன்னார், அந்த உணர்வை பிரதிபலிக்கிறது அப்படின்னு அந்த டெக்கரேட்டர் அதே அப்படியே பண்ணுவார். எங்களோட ஃபஸ்ட்டு டாட்டர் மேரேஜ் அப்போ ஃபுல்லாக டெக்கரேஷன் வந்து ஃபுல்லாக என்டையர்லி நியூ. அவர் நாங்கள் என்ன விரும்பினோமோ, எப்படி விரும்பினோமோ அதை அப்படியே கொண்டாந்து காமிச்சார். அதே மாதிரி தான் வளைகாப்புக்கும் ரொம்ப இதாக இருந்தது. இப்போயும் நாங்கள் அதை அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்போம். அந்த ஃபங்க்ஷன் ஞாபகம் வந்தாலே அந்த டெக்கரேஷன் தான் ரொம்ப ஞாபகம் வரும். ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் எங்கள் பார்ட் ஆஃப் இட்டாக இருக்கிறதுக்கு. டாக்டர் சொன்ன மாதிரி அந்த மூடை எலிவேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட டெக்கரேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து சிறப்பாக செய்யணும். அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்டேஜுக்கு வரும்போது அவர் சொன்னார், இது குடும்ப விழா அப்படின்ட்டு. ஸோ அந்த குடும்ப விழாவில் நானும் ஒரு சின்ன பங்களிப்பு கொடுக்கணுங்கிறக்காக ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம், ஒரு குவிஸ் ப்ரோக்ராம், ரொம்ப ஈஸியாக சிம்பிளானது ஒன்று நான் கண்டக்ட் பண்ணுறேன். எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகேயா? என்ன சத்தமே காணோம். இது வந்து நான் நடத்த போகிறது வந்து ஒரு ஆல்ஃபபெட் குவிஸ். என்னென்னா ஒரு கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா, இப்போ இட் ஸ்டிங்ஸ், இது கொட்டும் அப்படின்னா என்ன ஆன்சர் வந்து பி. பீனா கொட்டும். அதே மாதிரி பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. இட்ஸ் அ இல்லை 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 ஜேன்னு ஒரு பேர்டு இருக்குது. JAY ஸ்பெல்லிங் ப்ளூ கலராக இருக்கும். ப்ளூ ஜேன் கூட சொல்லுவாங்க. ஸோ அதான் ஆன்சர். ஸோ த கிஃப்ட் கோஸ் டு த குவிஸ் மாஸ்டர். செகண்ட் கொஸ்டின், இட் சீஸ், இதால் பார்க்க முடியும். யார் அங்கே சொன்னா? கடன் பட்டிருக்கிறது. இட் மீன்ஸ் டெப்ட். ஒரு சிங்கிள் லெட்டர். ஆஹா இல்லை, தெரியலையா? ஓ
ஐஓயுன்னு சொல்லுவாங்கள்ல, OWE, IOU, அதான் ஓ. அடுத்தது இஸ் அன் ஓஷன்ஸ் கசின், ஓஷனோட கசின். சி அவங்க ஆல்ஃபபெட்டு லெட்டர் தான் ஆன்சர். எந்த லெட்டர்? ஆஹா இல்லை, தெரியலையா? எல், ஒய்இஎல்எல். ஒய்இஎல்எல்னா ஷவுட்டிங். ஸோ அடுத்தது இட்ஸ் அ வெஜிடபிள். இது ஒரு வெஜிடபிள். ம், இல்லை இல்லை, யாரோ அங்கே சொல்கிறாங்க. ஆ, யாரோ சொல்கிறாங்க, யாருன்னு கேட்கல. யார் சொன்னா? பி பி பிஏ. வா வா வந்து வாங்கிக்க. இட்ஸ் அ லைன். Congrats. It's a line. Line. Q. யார் சொன்னா? Q. Congrats. It's a verb. It's a verb. Verb. Verb இருக்குல்ல, am, is, was அப்படிலாம் இருக்குல்ல, அது மாதிரி ஆர். இட்ஸ் a drink. கிடையாது. அடுத்து வேற யாருக்காவது சான்ஸ்? Why? It agrees. Yes. ஓகே, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. எங்கள் அழைப்பினை ஏற்று நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சார் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சார் அவர்களை அழைக்கிறோம். ரெடி ரெடி. சார் வேகமாக வாங்க. சூப்பர் சார், வெரி குட் வெரி குட் சார். வாங்க சார். சார் இன்னும் ஒரு ஆள். 5 minutes தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம கேம் முடிக்கணும். இன்னும் ஒரு ஆள். ஏறிட்டு அங்கிட்டு இறங்கிடுவீங்களோன்னு பார்த்தேன். இல்லை சேர்ந்து சார். இன்னும் ஒரு ஆள். வெரி குட் சார், வாங்க. ஓகே சூப்பர். இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் ஒரு சாங் ப்ளே பண்ணிடுங்க. நீங்கள் பால் த்ரோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ த்ரோ பண்ணுறப்ப வாங்க சார், ஜாயின் பண்ணுங்கள். த்ரோ பண்ணுறப்ப சாங் கட் பண்ணிடுங்க. யார் கையில் பால் இருக்கோ அவங்க முன்னாடி வந்துடணும். ஓகேவா? ரெடியா? சார் வாங்க, லைனில் நில்லுங்க. லைனில் இப்படி வாங்க. ஆமாம், இல்லை அப்படியே கொடுத்துட்டே இருங்க. ரெடி, சாங் ப்ளீஸ். நீங்கள் கொடுத்துருங்க. இல்லை ரவுண்டா இல்லை. வேகமா. வெரி குட். யார் கையில் இருக்கு? சூப்பர், அவர் கையில் தான் இருக்கு. அவர் தான் சார். நீங்கள் முன்னாடி வாங்க. நீங்கள் எல்லாம் பின்னாடி வாங்க சார். முன்னாடி என்ன அப்படியே நிற்கிறீங்க? இப்படி வாங்க சார். இந்த பாலை பிடிங்க. நீங்கள் சொன்னாலும் நாங்கள் ஆட வைக்க மாட்டோம். ஓகே சார், இந்த ஒரு பேப்பர் எடுங்க. அப்படி என்கிட்ட கொடுத்துருங்க. என்கிட்ட கொடுத்துருங்க.
ஆமா பறந்ததெல்லாம் இப்படி உள்ள போட்டுருங்க பேப்பரை. ஓகே சார், யோகா பண்ணுவீங்களா? இது வரைக்கும் பண்ணதில்லை, அதுதான் எங்களுக்கு வேணும். ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் யோகா பண்ணதில்லைன்னா அதுதான் எங்களுக்கு வேணும். முன்னாடி வாங்க, இப்படி வாங்க சார். இப்போ எங்களுக்காக ஒரு 5 ஸ்டெப்பு வேகமாக, 5 மினிட்ஸ் தான் டைம் இருக்குது. 5 ஸ்டெப்பு யோகா இப்போ எங்களுக்காக செஞ்சு காமிக்கிறீங்க. நல்லா ஒரு கைத்தல் கொடுத்துருங்க யோகா மாஸ்டருக்கு. ரெடி ஸ்டார்ட். அவர் பண்ணுறாரா, நீங்கள் பார்த்து செய்வீங்களா? அது யோகாவா? அது பேர் யோகாவா? மான் கராத்தே. ஆமாம், படத்தை எல்லாம் பார்த்து ரெடி ஸ்டார்ட். ரெடி ஸ்டார்ட். டைம்ல போட்டாச்சு. ரைட், ஏதோ செய்யுங்க. நெக்ஸ்ட் ஏதாவது செய்யுங்க. ஏதாவது செய்யுங்க. என்ன ஒரு யோகா தெரியாதா? ஏதாவது செய்யுங்க. உட்காந்து தூங்குங்க, இல்ல படுங்க, உட்காந்துருங்க, அதே யோகா தான். சீக்கிரம் டைம் இல்ல, சீக்கிரம். அங்க இருந்து யாராவது சொல்லி கொடுங்க அவருக்கு. அதான் இதுக்குள்ள விடிஞ்சிருமே. டைம் இல்ல. ஆமா டைம் இல்ல சார், யாராவது ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரம். யோகா தெரிஞ்ச ஒரு கீழ ஒருத்தர் இருக்காரு, அவர் விட்டுட்டு பண்ணிட்டே வருத்தப்படுறாரு சார். அப்படி அங்க இருந்து சொல்லிருங்க சார். இல்ல வேற ஒருத்தர் விட்டுட்டீங்களேமா சார்? அப்படியே பார்த்து அப்படியே செய்யணும். ஓகே. மாடர்ன் ரதியா உன்னை பிக்கப் பண்ணிடவா, நடக்கும் நதியா புது சொட்டையும் பண்ணிடவா, ஆன் த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டவா, ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டுடவா, ஜாலியா நீ வாடி இது பிரைவேட் பார்ட்டி தான், டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி. அப்படியே சீக்கிரம், டைம் இல்ல, சீக்கிரம். அப்படியே தூங்கிட கூடாது. ரைட், வெரி குட். தேங்க்யூ சார், ரொம்ப அழகா பண்ணீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நீங்க அப்படி தானே. ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே உன்னை மொத்தடி பண்ணிக்க கொஞ்சனுமே, ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே, ரஞ்சிதமே. ஓகே, யாரு மாட்னியா? அத கொடுங்க. வலி மாமே வலி பே வலி மாங்கா புள்ளி வலி மாமே வலி பே வலி மாங்கா புள்ளி போடே டாவே டகுலுட்ட மாவே கௌசடாரா கிழீர நோவே வளரும் தாடி ஆவாது ஷேவ் வாலா எல்லே காதல். இந்த பரதநாட்டியம் எங்கேயுமே பார்த்தது இல்ல. அதான் சார் நானும் சொல்ல வந்தேன். எவ்வளவு அழகா வந்து பரதம் ஆடிட்டு போனாங்க. இது வந்து பாட்டுக்கு ஏத்த மாதிரி வலிப்புன்ற மாதிரியே போச்சு அந்த பாட்டு. அதே தானா? ஓகே, தேங்க்யூ. நல்லா ஒரு கைத்தல் கொடுங்க சார். நீங்க அப்படியே ஜாயின் பண்ணிருங்க சார், அவரோட ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ரெடி ஸ்டார்ட். டிஜே ஏக்கா துட்டக்க பக்கலங்க ஏக்கா பதாச்சு முறுக்கே ஏத்து விட்ட மொத்தக்கு இருக்கே. ஸ்டாப். சூப்பர். சேல கட்டா குறுன்னு பாப்பாங்க, சூப்பர். கவுன போட்டா குறுக்கா மறுக்கா பாப்பாங்க, சேல பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ல ஒன்னும் இல்லைங்க, ஆசை வந்த சுத்தி அலையாளையும் ஆம்பளை புத்தி. ஓ சொல்றியா சூப்பர். சொல்றியா மாமா? சூப்பர் சார், நல்லா ஒரு கைத்தல் கொடுத்துருங்க. பலமா புட்டியும் பத்தலம் மத்தலாராடே சுத்த மத்தலாராடே சொல்லிடுறல ஆண்டவரே நீ ஏத்தி பாடு தபாரே புத்தரங்கம்மா பத்த. ஓகே, நெக்ஸ்ட். யாராவது ஒரு ஆள் பால்சாமி அவர்கள். யாராவது ரெண்டு எப்படியாவது வந்தது ஆகணும். வாங்க, முன்னாடி வாங்க சீக்கிரம் சார். எடுங்க டைம் இல்லை, சீக்கிரம். இங்க கொடுத்துருங்க. அப்படி என்ன அவசரம்? ஓகே, சூப்பர். சாருக்காக ஒரு சாங் ப்ளே பண்ணுங்க. இதுக்கு நீங்க வந்து மைக்கேல் ஜாக்சனோட ஸ்டெப் போட்டு காமிக்கணும். ஓகேவா? ரைட். ஓகே, ரெடி ஸ்டார்ட். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடணும். ஆமா, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி. என்ன சைக்கிள் ஜாக்சன் மாதிரி இருக்கு? மங்கி டான்ஸ். டான்ஸ் ஆடுங்க. என்னது? ஹலோ, மொத்த குடும்பம் பிளான் பண்ணி என்னதுன்னு சார்? என்னதுன்னு? இது மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் இல்லங்க, சைக்கிள் ஜாக்சன் டான்ஸ்.
நல்ல வேளை நாங்கெல்லாம் வேற லெவல்ல ஆடுவோம். இல்ல, இப்ப இல்ல, இல்ல. அப்புறமா. நல்ல வேளை மைக்கேல் ஜாக்சன் உயிரோட இல்ல சார் நல்ல வேளை. பாக்குறதுக்கு. பார்க்கும்போது செத்துட்டாரு ஆமா. ரைட் 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 ஜாயின் பண்ணுங்க நெக்ஸ்ட். ஃபாஸ்ட் ப்ளீஸ். சாங் ப்ளீஸ். இருப்பது ஒரு லைஃப் அடிச்சு DJ off. DJ off. எல்லாம் போகட்டும்டா DJ off. முடிச்சத செய்யறது DJ off. DJ off. வாங்க 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 சீக்கிரம் பால கொடுத்துருங்க. பால கையில கொடுத்துருங்க. அண்ணா ஓகே டிஜே எடுங்க. ஆஃப்னா ஆஃப் பண்ணிருங்க டக்குன்னு. ஓகே இது என்னது? இங்கிட்டு வாங்க. ஓகே இப்போ அலைப்பாயுதே படம் பாத்தீங்களா? அலைப்பாயுதே படம் அதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக் வரும்ல. என்ன டயலாக் சொல்லுங்க? எஸ் மைக்க பிடிங்க. அதேதான். அதுல ஒரு டயலாக் வரும்ல. யாரை பார்த்து சொல்லுங்க இருங்க. என்ன பண்ணுங்க? அந்த பயமா இருக்கு. கரிஷ்மா இந்த டயலாக்கை யாரை பார்த்து சொல்லணும் அத முதல்ல சொல்லுங்க. சக்தி நீ ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கல, ஆனால் நீ இவ்வளோ அழகா இருப்பேன்னு தெரியல. ஐ லவ் யூ. உங்க வீட்டுக்காரமா பேர் சக்தி இல்லையே? இப்ப சொல்லுங்க. இப்ப டயலாக்கே வராது. வைதேகி நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு நான் நினைக்கல, நீங்க கிடைக்கிறது நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ஐ லவ் யூ. கிடைக்கலையே. ஆனா எல்லாம் நடந்துருச்சு. தேங்க் யூ. நல்ல ஒரு கைத்தல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாரு 3 பேர் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. ரெடி ஸ்டார்ட். ஏ டாடா மாரே ஏ DJ off. மாரே DJ please. டான்ஸ். சீக்கிரம்டா, சீக்கிரம் சீக்கிரம்டா. சீக்கிரம் அப்படியே ஒண்ணடுங்க சீக்கிரம். நோ எல்லாரும் பொண்ணு இவனை பல்ட்டி அடிக்க சொல்லுங்க. அதே டைலாக் தான். ஒண்ணுல ரொம்ப சிம்பிள் தான். இங்க வாங்க சார். சார் பைக் ஸ்டார்ட் பண்ணனும். அப்படியே ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சிட்டு டக்குன்னு மேல வந்துறணும். ஓகேவா? ரெடியா? ஸ்டார்ட் ஆ. புல்லட் சாங் போடுங்க. ஆமா இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. ரெடி ஸ்டார்ட். இங்க பாருங்க சவுண்டோட. ஆமா அப்புறம் அப்ப மைக் நீங்க தான் பிடிக்கணும். ரெடி ஸ்டார்ட். ஓகே. இன்னும் பாட்டே போடல. என்னடா கொலவெல்லாம் போடுற? இந்த இடத்த ரவுண்ட் அடிக்க சொன்னாப்ல, அந்த பொண்ணை ரவுண்ட் அடிக்க சொல்லல. டேய் இடத்த சுத்த சொன்னா அந்த பொண்ணை சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. இல்ல பைக் என்ன கீ எல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏறி உட்கார்ந்தோடனே சல்லுன்னு பாஞ்சிருச்சு. ஓ ஸ்கூட்டிக்கு அதுக்கும் கீ கிடையாதா? வெரி குட். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. ஓகே ரெடி நெக்ஸ்ட் ஃபாஸ்ட். வாங்க எங்க மம்முக்குட்டி முன்னாடி பால கொடுத்துருங்க சார். இதுல இருந்து ஒரு பேப்பர் எடுங்க சார். புதுசா அப்படியே கொடுங்க. ஓகே இப்போ என்னன்னா உங்களோட புன்னகையை பார்த்துட்டு அதே மாதிரியே வந்திருக்கு. 5 விதமா வித்தியாசமா சிரிச்சு காமிக்கணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இது யாருக்கு? அவருக்கா எனக்கா? யாருக்கு? டிஜே. இந்த வரேன். டிஜே இல்ல இது. பக்கத்துல இவர் பண்ண வேலை. அப்படியே டான்ஸ் ஆடுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டான்ஸ். ஓகே டன். நீங்க அடுத்து லாஸ்டா நீங்க முன்னாடி வாங்கப்பா. இல்ல நீங்க வாங்க ஒண்ணும் தரல. இங்க வாங்க சார். உங்களுக்கு வந்து இப்போ என்னன்னா ஒரு சாங் ப்ளே பண்ணுவாங்க. யாரோட உங்களுக்கு இங்க பிடிச்சிருக்கோ அவங்களோட நீங்க ஒரு டூயட் சாங் ஆடலாம். சரியா? ஆமா சரியா? ஓகேவா? ரெடியா? டன். நீங்க ஒரு நல்ல சாங் ப்ளே பண்ணுங்க. சூப்பர். முன்னாடி வாங்க. யாரோட யாருமா வேணும்? வாங்க. ஆமா சேர்ந்துலுங்க. அவர் யாரையோ கூப்பிடுறாரு டூயட் சாங் ஆடுறதுக்கு. அவங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. என்ன சொல்லுமா? ராஜேஷ் மிஸ்டர் ராஜேஷ் சார். ராஜேஷ் கம் ஆன் ஸ்டேஜ். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டைம் இல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம். நீங்க சாங் ப்ளே பண்ணுங்க. அவங்க ரெடி ஆயிருவாங்க. ரெடி. சரி எல்லாரும் சேர்ந்து ஆடுங்க. எல்லாரும் சேர்ந்து ஆடுங்க. எல்லாரும் சேர்ந்து ரெடி. எல்லாரும் சேர்ந்து ஆடிருங்க. போங்க ஜாயின் பண்ணுங்க.
தேங்க்யூ ஸ்டாப். தேங்க்யூ நாங்க இப்போ விளாண்டவங்களுக்கெல்லாம் சூப்பர் ப்ரைஸ் வருது வாங்கி